Hello students, welcome back to the channel. நான் உங்க மைத்லி பேசுறேன். நம்ம day 1 வெற்றிகரமா முடிச்சிட்டோம். இன்னைக்கு நம்ம day 2 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். day 2ல ஸ்டடி பிளான் day 2 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னைக்கு வந்து நம்ம இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா 8 மார்க்ஸ் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து அதாவது எழுதவே எனக்கு தெரில, இந்த 8 மார்க்கே எனக்கு தெரியாது, நான் இந்த என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை எனக்கு தமிழ் ரொம்ப ரொம்ப கஷ்டம், என்னால் அதை எழுதவே முடியாது, எனக்கு ரொம்ப சிரமம், அதில் நான் மார்க் எனக்கு கம்மியாகிறதே தமிழ் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா 8 மார்க் உங்களால் அட்டனே பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம சேனலில் நேற்றுக்கு day 1ல் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ தமிழில் கொடுத்துருந்தேன். அதில் 8 மார்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏதாவது நீங்கள் எழுதி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 3 மார்க், அதாவது ஃபஸ்ட்டு 3 மார்க் வந்து 8 மார்க்கோட ஆன்சர் தான். அது எழுதினா மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அதுலேருந்து சேர்ந்து இன்னும் கொஞ்சம் வரும். அதாவது உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, எனக்கு 8 மார்க்கே தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மார்க், அதாவது நான் கொடுத்துருக்கிற இம்பார்ட்டன்ஸில் ஃபஸ்ட்டு 1 வந்திருக்கிற 3 மார்க்கை நீங்கள் எழுதலாம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 2 மார்க்ஸில் லெசன் 1 and 2 புக் இன் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் day 2 பிளானில் வந்து 2 மார்க்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கிராமர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை நீங்கள் பார்த்து எழுதணும் எப்போவுமே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. 5 மார்க்கில் டோட்டலாக உங்களுக்கு 6 கொஷின்ஸ் கொடுத்துருக்கு. எப்போவுமே இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ன்றது நீங்கள் கொஞ்சம் பேராகிராஃபாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேசிக்காக அந்த ஸ்டோரி என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதில் நீங்கள் வந்து ERC கொஷின்ஸ் நீங்கள் வந்து எழுதிடலாம். பிகாஸ் போயம்லாம் உங்களுக்கு அதில் இருந்தானே கேட்பாங்க. ஸோ ஒரு லெசன் அல்லது போயம் எதை எடுத்தாலுமே, ப்ரோஸ் ஆர் போயம் எதை எடுத்தாலுமே நீங்கள் அந்த லெசனை வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா, ஒரு கதை மாதிரி, ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் தெரியலன்ற பட்சத்தில் நீங்கள் அதை ஒரு பில்ட் பண்ணியாவது உங்களுக்கு எழுதுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதுதான். இதே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கீ பாயிண்ட்ஸ் கரெக்டான ஒரு 5 பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பில்ட் பண்ணி எழுத பழகிக்கோங்க. அடுத்தது மெமரி போயம். உங்களுக்கு மெமரி போயம் இப்போ கொடுத்துருக்கிறது சேம் இதே தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த ஸ்டடி பிளானில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கு. அடுத்தது அப்ரிசியேஷன் கொஷின்ஸாக உங்களுக்கு கொடுத்துருக்கு. மற்ற 2 அதில் வந்து ABC, இதில் AB கொஷின்ஸாக கொடுத்துருக்கு. ஸோ வந்து நீங்கள் போயம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் தமிழில் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாலும் அதை உங்களால் பில்ட் பண்ண முடியும். இதுவே வந்து கொஞ்சம் கஷ்டம், எனக்கு இங்கிலீஷ் தமிழ் மீடியம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இங்கிலீஷ் புரிஞ்சு படிக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தமிழில் வந்து நீங்கள் அந்த கதையை புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை இங்கிலீஷில் பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது 10th 11th and 12th இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு ஷேர் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. ஸோ நீங்கள் எனக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே நீங்கள் லைக் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுறதும் தான். ஸோ இதை பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பில்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதே மாதிரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸோட day 3ல் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Mythri. Thank you.